வேரிகோஸ் வெயின்னா அப்படியே காலில் இருக்கிற வெயின்ஸ் சிரைகள் வந்துட்டு சுருண்டு புடச்சி வீங்கி உப்பி இருக்கிறதுக்கு பேர் தான் வேரிகோஸ் வெயின். கால்கள் பகுதிகளில் தொடக்கி கீழே வந்துட்டு நம்ம ரொம்ப அதிகமாக இது பார்க்கலாம். நார்மலாக இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை வளர வளர பேபியோட வெயிட் அதிகமாகும் போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி சமயம் நிறைய பேர்த்துக்கு வேரிகோஸ் வெயின் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து வெளிப்புற சிரைகளில் இருக்கிற இந்த அசுத்த ரத்தம் வந்து என்ன ஆகும்னா உட்புற சிரைகளுக்கு சென்று அங்கிருந்து மெயின் ஆர்ட்ரிக்கு போய் மெயின் ஆர்ட்ரியிலேருந்து கனெக்ட் ஆகி ஹார்ட்டுக்கு போயிட்டு பியூரிஃபை ஆகி வரும். இப்போ இந்த வேரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா வெளிப்புற சிறையிலேருந்து உட்புற சிறைக்கு பிளட்டு போகும்போது இதில் வால்வு வந்து ஒழுங்காக ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாதனால கெட்ட ரத்தமும் அசுத்த ரத்தமும் கொஞ்சம் கீழே அப்படியே காலில் வந்து ஸ்டாக்னட் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நல்ல ரத்தங்கள் வந்து பாயக்கூடிய இடத்துல கெட்ட ரத்தமும் தேங்கிக்கிட்டே இருக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த வால்வு வந்து ஒழுங்காக அந்த கெட்ட ரத்தத்தை வந்து மேலே இதயத்துக்கு தள்ளலாம் அப்படிங்கும்போது, ஏன்னா இப்போ புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அது கீழே இருந்து மேலே ஹார்ட்டுக்கு வந்து அதை பம்ப் பண்ணும். இப்போ அந்த பம்ப் பண்ணும்போது அந்த வால்வு டைட்டாக இருந்தால் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ எந்த பிளட்டுமே கீழே வந்து நிற்காது. இது வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகலை இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னா பாதி ரத்தங்கள் வந்து கீழே அப்படியே ஸ்டாக்னட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த இடம் என்ன ஆகுதுன்னா அந்த வெயின் மட்டும் நம்மளுக்கு பல்ஜி உப்பி காணப்படுது. இதுக்கு ஹோமியோபதியில் என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வேரிகோஸ் வெயினுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த கால் குடையிறது, வலி, எரிச்சல் அது எல்லாமே நல்லாவே ஒரு கண்ட்ரோல் ஆகும். ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு அந்த வெயின் எப்போ ஆரம்பிச்சிச்சு, செலந்தி வலை மாதிரி இருக்கா, இல்லை ப்ளூ கலரில் இருக்கா, இல்லை லைட் க்ரீன் கலரில் இருக்கா, என்ன மாதிரியான கலரில் இருக்குது, எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு இதனால் ஏதாவது பெயின் இருக்கா, நாளுக்கு நாள் இது அதிகமாகுதா, என்ன பண்ணால் குறையுது அப்படிங்கிறதையும் கேட்டு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த குடைச்சல் எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருது. இதே லேட் ஸ்டேஜ் ஆகி ஏதாவது ஒரு அல்சர்ஸ் வந்துருச்சு, புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அந்த புண்ணு வந்து ஆறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ நம்ம ஹோமியோபதியில் இருக்கிற இந்த பிளட் பியூரிஃபையர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பிளட் பியூரிஃபையர்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த அசுத்த ரத்தங்களை வந்து அது தேங்க விடாமல் அந்த இடத்துல வந்து அதை பியூரிஃபை பண்ணி கொடுக்கும்போது அந்த அல்சரும் சீக்கிரமாக ஹீல் ஆகும். ஸ்டாக்னேஷன் ஆகும்போது அது வந்து பிளாக் கலரில் மாறும். அப்போ அந்த கலர் சேஞ்சஸை வச்சு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் ஈஸியாக வந்துடும் இல்லையா? ஸோ அது வராமல் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் போது அந்த புண்கள் வந்து சீக்கிரமாக ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.